ஜெபிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் காணொளி மூலமாக இந்த ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தர நாம் ஜெபிக்கலாம். அப்பா, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் நாட்டின் சூழ்நிலைகளின் நிமித்தமாக இந்த காணொளி மூலமாக ஆராதிக்கப்படுகிற இந்த ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். ஆம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை கனப்படுத்தி நேரத்தோடு எழுந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற உட்கார்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரம் அமர்ந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் இரக்கம் செய்யும். உம்முடைய நாம மகிமைக்கென்று ஏறெடுக்கப்படும் பாடல், துதி, ஆராதனை, ஜெபம், வேத வாசிப்பு, உம்முடைய வார்த்தைகள் அனைத்திலும் உம்முடைய கரமிருந்து நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். மது நாம மகிமைப்படட்டும். உம்முடைய பலத்த கரத்துக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படும், பெரிய காரியங்களை செய்யும். மது நாமம் உயர்த்தப்படட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். பாடல் புஸ்தகத்திலே 160வது பாடல், பாடலன் 160. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஸ்தோத்திரம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை.
மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கற்றோராய் கைவிடேரே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். கற்றோராய் கைவிடேரே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியில் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியில் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். Amen. Hallelujah. Hallelujah. We praise you, Lord. We worship you, Master. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாவரும் அவரவர் இருக்கிற இடத்திலே அப்படியே எழும்பி நின்று ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வினாலின் நல்ல காலை வேளையிலும் பரிசுத்த தேவனுடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும்
நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் இந்த நாளிலும் அவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு அவருடைய சமூகத்துக்கு நேராய் வந்து நிற்கிறதான தம்முடைய பிள்ளைகளாய் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் விசேஷ விதமாய் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலை வேளையிலே அந்த தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவர் நம்மை வழி நடத்துகிறவர், அவர் நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னாரே. தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். நம்மை வழி நடத்துகிறவர், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். அவருடைய நடத்துதலுக்கு, அவருடைய நடத்திப்புக்கு, அவருடைய ஆளுகைக்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் நம் ஒவ்வொருவரையும் சரியாய் நடத்துவார். தேவன் நம் ஒவ்வொருவரையும் சரியாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் அவருடைய ஸ்தோத்திரம் நடத்துதலுக்கு விட்டு கொடுக்கிற பட்சத்திலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் சரியாய் வழி நடத்துவார். நம் நடக்க வேண்டிய வழியை சரியாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஆலோசனைகளை தந்து நடத்துவார். இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் நம்மை வழி நடத்துகிற, நம்மை ஆளுகை செய்து நடத்துகிற அந்த தேவனுடைய கரத்திலே முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, we thank you Lord. ஆவியானவரே, எங்களை முற்றிலும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தயவாய் நம்மை நடத்துகிறவர், அவருடைய நடத்திப்புக்கு நம்ம விட்டு கொடுத்து ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. We praise you, Father. We praise you, Lord. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாம் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருப்பதற்கு, பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு ஆவியானுடைய ஆளுகை வழி நடத்துதல் நமக்கு இந்த பூமியில மிகவும் அவசியம். அதை உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தவர்களாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம், ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, பேச்செல்லாம் உமதாகணும். நினைவு நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடும் உருமாற்றும்,
உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா உடைத்து விடும் உருமாற்றும் உடைத்து விடும் உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே படைக்கிறோம் பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே நினைவெல்லாம் உமதாகணும் பேச்செல்லாம் உமதாகணும் நாள் முழுதும் வழி நடத்தும் நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும் விருப்பம் செயல்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya. எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. எங்களுடைய நினைவுகள், எங்கள் பேச்சுக்கள் எல்லாம் உமதாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு பிரியமில்லாத வழிகளை நாங்கள் போய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இழந்து போகாதபடிக்கு நீர் நடத்துகிற உம்முடைய நடத்திப்புக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜீவித்து உம்முடைய கரத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபைகளை தந்து நடத்துவீராக. ஆவியானவரே, நீர் விரும்புகிற நல்ல பாதையில் எங்களை நடத்துவீராக. ஹalleluya, ஹalleluya. எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. ஹalleluya, எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. ஓ ரபா ரபா சந்தரலபா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்க செய்யும். இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்க செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும்.
அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். இந்த நாட்களிலே இந்த கொரோனா தாக்குதல் நம்முடைய தேசத்திலே குறைந்து வருகிறது. ஆக நாம் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் சீக்கிரத்திலே சபைகள் திறக்கப்படவும் கூடி ஆராதிக்கப்படுவதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா தொற்று பரவுதலும் மற்ற எல்லா தடைகளையும் கர்த்தர் தாமே நீக்கி ஆசீர்வதிக்க நாம் ஜெபிக்கலாம். நம்மத்திலே சகோதரர் கிதியோன் அவர்கள் ஜெபிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த அருமையான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலும் ஆண்டவரே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உமது சமூகத்தில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கண்கள் திறந்தவைகளாகவும் செவிகள் ஆண்டவரே திறந்தவைகளாகவும் இருக்கிறபடினாலே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் நீர் கொடுத்த எல்லா ஆண்டவரே விடுதலைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே ஜெபித்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் விண்ணப்பித்த எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நீர் பதில் தந்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொரோனாவிலிருந்து பரிபூர்ண விடுதலை தந்து ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்த போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கூடிய விரைவில் ஆண்டவர் நாங்கள் சபையிலே எல்லோரும் ஆண்டவர் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவர் இந்த நாமத்தை மகிமைப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே விடுதலை தருகிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் ஆண்டவரே பரிபூர்ணமாக ஆண்டவரே இந்த தொற்றிலிருந்து விடுதலையாகி ஆண்டவர் நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே அப்பா விடுதலையோடு கூட உம்மை ஆண்டவரே துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் செய்ய போகிற தயவுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ கரம் சகலவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொண்ட தயவுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவர் பலவீனமாக சுகவீனமாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆரோக்கியத்தை வரச் செய்து ஆண்டவரே பலனை தந்து ஆண்டவரே விடுதலையை தந்து ஆண்டவரை நடத்தி வந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்போ தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கிருபையின் கரத்தில் சகலவற்றையும் ஒப்புவிக்கிறோம் ஐயா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்ட தயவுக்காய் நன்றி தகப்பனே. எல்லா துதி எல்லா கனம் எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. இரட்சகரும் மீட்பருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அதுபோல நம்மத்திலே வருகிறதான ஸ்டெஃபி அவர்களுடைய பாட்டி அவர்கள் நேற்றைய தினத்திலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். இன்றைக்கு 3 மணிக்கு அவர்களுடைய அடக்க ஆராதனை. தேவன் தாமே அந்த தாயாரை பிரிந்த ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் சமாதானத்தை தந்து நடத்தணும். அதுபோல இந்த அடக்க ஆராதனை முழுவதையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளணும்.
இதற்காக நம்மத்திலே சதீஷ் ஜெபிப்பார். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்டெஃபி அவர்களுடைய ஆண்டவரே பாட்டிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உமக்குள் மரித்து அவர்களுடைய சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிற இந்த காரியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே தாயாரை இழந்திருக்கிற அவருடைய உறவினர்கள் உற்றார் ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆறுதல் சமாதானத்தை தந்து காத்து கொள்வீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே மாலை வேளையிலே நடக்க இருக்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த அடக்க ஆராதனையை கர்த்தரை முழுவதுமாய் பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிற தயவுக்காக விசுவாசத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வேதம் வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 19 முதல் 28 வரையுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19 முதல் 28 வரையுள்ள வசனங்கள். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலுமிருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்தராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பின்பு பிசிதியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டுக்கு வந்து பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டணத்திற்கு போனார்கள். அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கப்பட்டதான இந்த பகுதியிலே 19வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்து மறுநாளிலே பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அவ்வளவு அடித்து கொண்டு போய் போட்ட பிறகும் அவர் எழுந்து போகிறதை பார்க்கிறோம். அடுத்தது, அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்ப வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னான். அடிப்பட்டது இவர், அடிப்படாதவங்களுக்கு போயிட்டு இவர் என்ன செய்கிறாரா? திடப்படுத்துகிறாராம், புத்தி சொல்கிறாராம். உண்மையிலேயே நாம் படிக்கும் பொழுது, ஒரு உணர்ந்து படிக்கும் பொழுது
அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். இவர் அடிபட்டு மரித்து போனா என்று அவரை கொண்டு வந்து போட்டு விட்டார்கள். அப்படிப்பட்டவர் எழுந்து போய் சீஷருடைய மனதை திடப்படுத்துகிறார். விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனம், இந்த வார்த்தை மிக மிக அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம். 22 நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆக உபத்திரவம் மாத்திரமே ஒரு மனுஷனை சரிப்படுத்தி பரலோகத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தும். சிலரை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்போது சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் சில உபத்திரவங்கள் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒப்பு கொடுப்பாங்க. ஆக சில நேரங்களிலே உபத்திரவம் நல்லதுதான், ஆனால் அதை கேட்டு வாங்க வேண்டாம். ஆண்டவரே எனக்கு உபத்திரவத்தை தாரும் கேட்க வேண்டாம். அது வந்தா அதற்கேற்றார் போல நம்ம நடந்து கொள்ளுவோம். ஆக இந்த காலை வேளையிலே கர்த்தர் காண்பித்த இந்த வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எல்லாம் பழைய ஆராதனை ஞாபகமே வருது. Praise be to God. Now let us head to the word of God directly. வேற ஏதாவது அறிப்பு உண்டா? இல்லை, சரி. கடந்த நாளிலே, So in the last days, நாம் சிம்சோனை குறித்த காரியங்கள், அவனுடைய வீழ்ச்சி எதனாலே வந்தது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். we meditated about Samson, how he fell. தேவனுக்காக நசரேயனாக சிம்சோன் தெரிந்து கொள்ளப்பட்டான். He was chosen, he was consecrated as a Nazarite to God. இஸ்ரவேலிலே ஒரு நியாயாதிபதியாய் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். Lord made him as a judge over Israel. அவனை கொண்டு ஒரு பெரிய நோக்கத்தை தேவன் வைத்திருந்தார். So Lord had a greater plans through him. ஆனால் நசரேய விரதம் காக்க வேண்டிய அவன், But he who has to follow this consecration of a Nazarite, நசரேயனுக்குரிய பிரமாணங்களை எல்லாம் உடைத்து போட்டு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். we saw how he was compromising that consecration. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதிலே 2 காரியத்தை அவன் இன்னென்ன விதமாய் உடைத்து போட்டான் என்று நாம் பார்த்தோம். So we saw how he broke his vow. தொடர்ந்து நாம் தியானிக்க போகிற காரியங்களை கர்த்தர் நமக்கு விலக்கி காண்பிக்க நாம் ஜெபிக்கலாம். Let's pray for a minute. அப்பா, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் சிம்சோனின் வீழ்ச்சியை குறித்து தியானிக்க இருக்கிற இந்த பகுதியை நாங்கள் விளங்கி கொள்ளும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விலக்கி காண்பிக்க ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலேயும் இந்த வார்த்தைகள் ஆழமாய் இறங்கி தேவனுக்காக மீட்கப்பட்டவர்கள் அதற்கேற்ற நிலையிலே நின்று ஜெயமெடுக்கத்தக்கதாய் கர்த்தர் இரக்கம் செய்யும். சிம்சோனுடைய காரியங்கள் எங்களுக்கு திருஷ்டாந்தமாய் வைத்து நாங்கள் அவன் வீழ்ந்தது போல வீழ்ந்து போகாதபடிக்கு எல்லா காரியத்திலும்
அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து உம்முடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க கிருபை தார். உம்முடைய பலத்த கரத்துக்குள் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சிம்சோன் வீழ்ச்சியை குறித்து நாம் கடந்த நாளிலே பார்த்தோம். We are meditating about the downfall of Samson, தொடர்ந்து நாம் பார்க்கலாம். and let's continue to see it further. சிம்சோன் விவாகம் பண்ணும்படிக்கு ஏற்கனவே பார்த்துட்டு போயிட்டான். இப்பொழுது விவாகம் பண்ணும்படி திரும்ப வந்தான். In order to get married, he is on his way back. வரும்பொழுதுதான் வழி விலகி திராட்சை தோட்டத்திற்குள் சென்று சிங்கத்தின் உடலில் இருந்த தேனை எடுத்து கொண்டு வந்தான். So on his way back, he was led astray, and he saw the carcass of the lion and took honey from it. எடுத்துக்கிட்டு வந்தானே, And he took out என்ன செஞ்சிருக்கலாம்? what he should have done, தன்னுடைய பெற்றோருக்கு கொடுத்தான். and he gave it to his parents. பாவம், அவங்களுக்கும் இவன் எங்கிருந்து எடுத்தான்னு தெரியாம சாப்பிட்டுக்கிட்டே போனாங்க. They had no knowledge from where he took it, and they had it. இவன் அந்த பெற்றோரிடத்திலே சொல்லி இருந்தால், If at all he would have said that to his parents, அந்த பெற்றோர் இவனுக்கு ஆலோசனை கொடுத்திருப்பார். the parents would have counseled நீ him நசரேய விரதம் காக்கிறவன், that you are in this vow of நீ Nazarite. பிரேதங்கள் அண்டையிலே போக கூடாது, You shall not go near a carcass of ஏன் dead body. போன அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஆலோசனை கொடுத்திருப்பார்கள். They would have counseled him in a right way. ஆனா பெற்றோர்களிடத்திலேயும் இவன் சொல்லல. But he did not say the actual things to his parents. சில நேரங்கள்ல சில பிள்ளைகளுக்கு பெற்றோர் கொடுக்கிற ஆலோசனை ரொம்ப கசப்பா இருக்கும். So at times the children doesn't like the counselings given by his parents. ஆரம்பத்திலே அதனுடைய அருமை தெரியாது. Initially you will not know the value of it. பின்னொரு நாட்கள் வரும்போதுதான் அதனுடைய காரியங்கள் விளங்கும். But in your later days you will surely understand. சரி, இங்கே சிம்சோன் போனான். So Samson was on his way back. திருமண காரியங்கள் எல்லாம் நடக்குது. So he got married. அங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். And there happens this. அங்கே இந்த திருமணத்திலே 7 days 7 நாட்கள் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். So the marriage took for 7 days, the function. அந்த ஃபங்க்ஷன்ல அவனோடு இருக்கும்படி 30 பெலிஸ்தியர் வாலிபர்களை கொண்டு வந்து விட்டார். So there were 30 Philistine companions to him. அதாவது அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, So what was it all about? அது ஒரு குடித்து வெறிக்கிற ஒரு பார்ட்டி என்று சில ரெஃபரன்ஸ்ல இருக்கு. So in some reference it is like they'll drink wine and they'll enjoy themselves. கல்யாணத்துல குடித்து வெறிக்கிற ஒரு ஃபங்க்ஷன் அது. So marriage party, a bachelor party kind of 7 things. days நடக்குமா. And it will happen for 7 days altogether. இன்னைக்கும் சில கிறிஸ்தவ திருமணங்களிலே Even today in certain Christian marriages, பாஸ்டர்லாம் அழைத்து நல்ல திருமணம் நடக்கும். so they'll call the pastor, they'll have the marriage held in a good அவங்க way. அந்த தம்பதிகளை வாழ்த்திட்டு போவாங்க. And they'll bless the couple. நல்ல ஆலோசனைகளை கொடுத்துட்டு போவாங்க. They will give them good counselings. அவர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. And they will give them the good promises of their lives. அவங்க அப்படி போன உடனே Once they go that side, அந்த மாப்பிள்ளையோட நண்பர்கள்லாம் வருவாங்க. the groom and his friends will come. பார்ட்டி இல்லையான்னு கேட்பானுங்க. They'll ask, will you not give us a party? உடனே இவரு அவங்களுக்கு பார்ட்டிலாம் முன்னாடியே சிலர் அரேஞ்ச் பண்ணுவாங்க, சிலர் அந்த நேரத்தில் அரேஞ்ச் பண்ணுவாங்க. So some is pre-planned, some they'll organize at that time. முடிவு என்ன அப்படின்னா, What is the end? அங்க ஒரு குடிகார கும்பலே உட்கார்ந்து சினிமா பாட்டு போட்டு கூத்தாடிக்கிட்டு இருப்பாங்க. You will see a group of drunkards enjoying themselves. ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, What will happen at the time?
சில சொல்லுவாங்க நண்பர்கள் தானே அப்படின்வாங்க. So some will defend saying only they are friends. இருக்கட்டும். Let it be. ஆரம்பத்துல இந்த ஊழியர்கள் வந்து ஆசீர்வதிச்சாங்களே, So when the servants of God, when they come and bless you, கர்த்தருடைய ஆலோசனையை சொன்னாங்களே, when they said the counselings of God, இவைகளை எல்லாம் சொன்னாங்க பாருங்க, the one who said that, அவைகள் எல்லாம் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த தம்பதிகளை விட்டு நீங்கி போகும். all the blessings will depart away from that couple. அநேகருடைய வாழ்க்கை குடும்பம் திருமணத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். I have seen many families how the marriage was held. ஆக இங்க சிம்சோன் இப்படி 7 நாள் விருந்து செய்கிறான். So Samson kept a feast for 7 இந்த days. மாதிரி குடி விருந்து தான் அது. So this kind of feast. சரி, இப்போ அங்க என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. We don't know what happened exactly ஏன்னா there. சிம்சோன் ஒருவன் மாத்திரம்தான் இஸ்ரவேலை சேர்ந்தவன். So Samson is the only person who is an Israelite மற்ற there. 30 பேரும் பெலிஸ்தியர்கள். All the rest 30 are Philistines. பெலிஸ்தர்கள் என்ன பேசிட்டாங்க, அங்க என்ன நடந்தது என்பது தெரியல. We never knew what happened exactly. பொதுவா ஒரு காரியம் நடக்கும். But in general this would happen. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஊரை நாட்டை சேர்ந்தவர்கள் 30 பேர் இருந்து வேறு ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு மனுஷன் இருந்தால் இந்த 30 பேரும் அவனை பரியாசம் பண்ணுவார்கள். When at one side you have 30 people from the same nation, on the other side you have only one person from the other nation, this 30 will plot evil among him. இது போன்ற ஒரு சம்பவம் அங்க நடந்ததா என்பது தெரியாது, ஆனா நடந்திருக்க வாய்ப்புண்டு. But I would say there is a high chance for this incident to take place. ஆகவே சிம்சோன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். So Samson does this. உங்களுக்கு நான் ஒரு விடுகதையை சொல்றேன். Let me pose a riddle to you. அதை நீங்கள் எனக்கு விடுவித்தால் If you can correctly solve and explain it to me, 30 மாற்று வஸ்திரங்களையும் துப்பட்டிகளையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். then I will give you 30 linen garments and 30 changes of clothing. நீங்கள் அதை விடுவிக்காமல் போனால், But if you cannot explain it to me, நீங்கள் எனக்கு 30 மாற்று வஸ்திரங்களையும் then you shall give me 30 linen garments துப்பட்டிகளையும் கொடுக்கணும். and 30 changes of clothing. இப்படி ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். And thus he posed a riddle to them. சொல்லி After he said that, 3 நாள் ஒருவராலும் விடுவிக்க முடியல. now for 3 days they could not explain the riddle. நாட்கள் கடந்து போகுது. But it came to pass 7ஆம் நாளிலே on the 7th day, அந்த 30 பேரும் வந்து சிம்சோனுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறார்கள், those 30 companions said to Samson's wife, நாங்க சும்மாதானே இருந்தோம், so we were in our place. எங்களுக்குள்ளவைகளை பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. They are asking, have you invited us in order to take what is ours? ஆகவே உன்னையும் உன் தகப்பன் வீட்டாரையும் நாங்கள் கொன்று விடுவோம் என்று சொன்னார். They threatened that we will burn you and your father's house with fire. நீங்க இதுல இருந்து தப்பிக்கணும்னா If you want to escape from புருஷன்கிட்ட Go to your அந்த விடுகதைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறதை எனக்கு கேட்டு சொல்லணும் என்று சொல்லிட்டாங்க. They threatened her saying, entice your husband that he may explain the riddle to us. ஆனா இவளுடைய நிலவரம் என்ன? போன செய்தியில நான் சொன்னேன், So already I said, இந்த பெலிஸ்திய பெண்ணை குறித்து சில காரியங்கள் சொல்லுகிறேன்னு சொன்னேன். I said about this daughter of Philistine. இந்த பெலிஸ்திய பெண் என்ன செய்கிறாள் என்றால், what she does, சிம்சோன் இந்த விடுகதை சொன்ன நேரத்திலிருந்தே from that time, தம்முடைய ஜனங்களை காப்பாற்ற சிம்சோனோடு கூட பல கோணங்களிலே போராடி கொண்டிருக்கிறார். in order to save her people, she is struggling with Samson to get the answer for this riddle. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Verse 16 says, 14-16. 14-16. அப்பொழுது சிம்சோனின் பெண் சாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றால், அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். விருந்துண்கிற 7 நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். என்னவா?
7 நாள் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற முதல் நாள் அவன் சொல்லிட்டான். So when the அன்னைக்கே இந்த அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்றையிலிருந்து அழுது கொண்டே இருக்கிறான். From that day onwards she started weeping. அது மாத்திரமல்ல, Not that alone. 7ஆம் நாளிலே அவள் அவளை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். சொல்லிட்டார் மாப்பிள்ள. He explained the riddle. ஏன்னா 7 நாளும் ஃபங்க்ஷன்ல அவ எப்படி இருக்கிறா? அழுதுகிட்டு இருக்கிறா. Because all the 7 days of feast was முகத்தை coming. தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறா. இது நம்ம பாணியில சொல்றது. So her face was twisted. அங்க ஒரு சந்தோஷமான நிலவரம் இல்ல. So she was not happy there. அலட்டி கொண்டிருக்கிறான். So she was pressed. இப்படி எல்லாம் அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். So in literal way she was நீ என்ன tormented நேசிக்கலையா? that you don't love me. நேசித்தா அத சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். She says if you love me explain it. மாப்பிள்ளையும் சிம்சன் மாப்பிள்ளையும் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டார். And Samson couldn't bear it, so he explained the riddle to her. நீங்க இதுல ஆழமா ஒரு காரியத்தை கவனிக்கணும். So deeply if you understand, ஓன் ஜனத்தை காப்பாற்ற, in order to save your people, ஓ ஆட்களை காப்பாற்ற, in order to save your people, அவங்கிட்ட விடுகதைக்கு அர்த்தத்தை கேட்டு நச்சரிச்சு அழுது முகத்தை தூக்கி வச்சு அவங்கிட்ட இருந்து மேட்டர் எல்லாம் வாங்கிட்டியே. you got the answer from him, tormenting him like நீ anything for all the 7 உண்மையான days. ஒரு மனைவியா இருந்தா If you were a true wife, பெலிஸ்தியர் சொன்னதை அவங்கிட்ட சொல்லி இருக்கணுமா இல்லையா? you should have revealed what the Philistines said to you. இல்லையே. But she never did that. இதுதான் பெலிஸ்திய ஆவி. So this is the spirit of a Philistine. என்னன்னா அவங்கிட்ட இருக்கிற மேட்டர் எல்லாம் முகத்தை தூக்கி வச்சு அதை பண்ணி இதை பண்ணி அவங்கிட்ட இருக்கிற மேட்டர் எல்லாம் வாங்கினியே, உன்னுடைய மேட்டர் அங்க சொல்லல. In all dramatical way you got all the answers இதுதான் from him. பெலிஸ்திய ஆவி. This is the spirit of Philistine. கணவன் மனைவி அப்படின்னா So if there is a husband and wife, கண்டிப்பா கணவன் மனைவிக்கு மறைக்க கூடாது, மனைவியும் கணவனுக்கு மறைக்க கூடாது. they both must be transparent ஆனா to each இவன் other. என்ன பண்ணிட்டா? But what she அவங்கிட்ட இருந்து மேட்டர் வாங்கிட்டா. She got the information from ஆனா him, இவ சொல்லல. but she did not reveal சொல்லி what was இருந்தா said. வேற மாதிரி நடந்திருக்க வாய்ப்புண்டு. There are high chances if she would have revealed, things would be different. 1000 பேரை கொல்றவனுக்கு 30 பேரை ஏமாத்துறான். So he can kill 1000 people at least. How much a matter of 30 years வேற to மாதிரி him? முடிஞ்சிருக்கும். It would have ended in a ஆனா different அந்த way. ஸ்திரியின் இடத்துல இருக்கிற காரியம் என்ன? But that woman, பயந்தான். வீட்டாரையும் தகப்பன் வீட்டாரையும் கொன்று போடுவேன்னு சொன்னா அதெல்லாம் ரைட்டு. they threatened, so she was afraid. That's okay. அது 7ஆம் நாள் தானே சொன்னா. But on the ஆனா 7th, முதல் நாள்ல இருந்து நீ ஆரம்பிச்சிட்டியே, but you started from தூக்கி day வச்சுக்கிட்டியே, one. You twisted your அழுதுகிட்டு இருக்கிறியே, faces. You are weeping all the time. எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, எல்லா அலப்பறையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற. You are doing all these dramatical things. இன்றைக்கும் இப்படிப்பட்ட பெலிஸ்திய ஆவி பிடித்த கிறிஸ்தவர்களும் உண்டு. There are such Christians even today who hold this spirit of Philistine. அல்லேலூயா. Hallelujah. அவங்கிட்ட இருந்து கறக்க வேண்டியதெல்லாம் கறந்துரும், தன்னிடத்துல ஒன்னும் வெளியே போகாது. They get all the things from the other person, but from her own, she'll never share anything. இன்னும் இவளுடைய காரியங்களை பின்னாடி பார்க்கலாம். So let's see even deeper சரி, what she does. அடுத்தது என்ன நடந்தது? So next what happened eventually? சிம்சோன் இந்த விடுகதையின் அர்த்தத்தை மனைவியின் இடத்திலே சொன்னான். Samson explained the riddle to his wife. வாசிக்கலாம் 18ஆம் வசனம். Verse 18 says, ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கிடாரியால் உழாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். praise be to God. ஒன்னும் இல்லைங்க அந்த விடுகதை. Nothing. வர வழியில சிங்கம் வந்தது, இவன் சிங்கத்தை அடிச்சு போட்டுட்டான். பிறகு அந்த சிங்கத்துக்குள்ள இருந்து தேனு கிடைச்சது. இதுதான். So he saw the lion on his way, he tore the body apart, he got the honey. So that is the story. மனைவிட்ட சொல்லிட்டானா? He said that to his மனைவி wife. அந்த 30 பேர்கிட்ட சொல்லிட்டாங்களா? So his wife revealed இப்ப the things. நடக்கிறது என்ன? What happened? 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே So before the sun went down on the 7th அந்த day, ஊரார், அந்த ஊர் மனுஷர் men of the city அவனை நோக்கி said to him,
தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, What is sweeter than honey? சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன என்றார்கள். What is stronger than a lion? சிம்சன் பார்த்தான், Samson saw. அடாடா Oh my God. மேட்ரு இங்க சொன்னோம் We said to her, போயிடுச்சு. but she shared everything with them. இப்போ அவன் சொல்றான், Now he says, நீங்கள் என் கிடாரியால் உழாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான். if you had not plowed with my heifer, you would not have solved my கிடாரினா riddle. பசு. The heifer is cow. என் பொண்டாட்டி மூலமா Through my wife, நீங்க கேட்டு இதை விடுவிச்சிங்க. you revealed this riddle to me. இல்லன்னா நீங்க என்ன செய்ய முடியாது, Else, விடுவிச்சிருக்க முடியாதுங்கிறத சொல்றான். you would not have solved my riddle, says Samson. நீங்கள் என் கிடாரியால் உழாதிருந்தீர்களானால் If you had not plowed என் with my heifer, விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை. you would not have solved my riddle. என் பசு ஒண்ணு இருக்கு பாரு, So the one that I have, அது மூலமா நீங்க என்ன உழாதிருந்தா என் விடுகதையை கண்டுபிடிக்க முடியாது. through her, if you had not plowed, you would not have solved my riddle. இப்போ இவன் போயிட்டு ஒரு 30 பேரை கொன்று வஸ்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த 30 பேரு கொடுத்துட்டான். So he went, he killed 30 people, their garments he took and gave to these 30 companions. கொடுத்துட்ட உடனே பயங்கர டென்ஷன் அவனுக்கு. Now his fury was என்னடா high. இவள நம்பி சொன்னோம், We believed her, இவ போய் இப்படி சொல்லி நம்மள சிக்கல்ல விட்டுட்டாளே but she deceived me. அப்படின்னு சொல்லி கோபத்துல இவன் புறப்பட்டு போயிட்டான். So he was very furious. ஒரு அறுவடை நாள், So at the time of a harvest, அறுவடை நாள்ல மறுபடியும் பெண் ஜாதியை பார்க்க திரும்ப வரான். it happened that Samson visited his wife. திரும்ப வந்து தன் மனைவியின் அறைக்குள் போகிறான். And he said that let me go into my wife into இப்ப her room. அவனுடைய மாமனார் தடுக்கிறார். But her father would not permit him to தடுத்த go in. உடனே அந்த மாமனார் சொல்லுகிறார், Her father said, நீ கோச்சிட்டு போயிட்ட, I really thought that you thoroughly சில hated her. நாட்களா திரும்ப வரல, You did not come back for நீ 2 days. வரமாட்டியோ என்று நினைத்து So I thought you would not உன்னுடைய come back. சிநேகிதனுக்கு அவளை திருமணம் முடிச்சிட்டேன். Therefore I gave her to your companion. இப்பொழுதும் பிரச்சனை இல்ல, Even now you don't have அவளுடைய problem. தங்கை இருக்கிறாள், She has an younger அவள் sister. அவளை விட அழகானவள். Is not her younger sister better than her? வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறா. So he knew all his weakness. அவள் என் பார்வைக்கு எப்படி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். She pleases me well. மாமனார் சொல்றான். And the father-in-law says, மறுபடியும் இந்த சிம்சோன் என்ன செய்கிறான் என்றால், what Samson did again, மிகுந்த கோபத்தோடு திரும்ப போகிறான். again he went back with fury. போகும் பொழுது அவன், அதாவது இவங்க சொல்றாங்க, அதாவது பெலிஸ்தீரங்களை கொண்டு போடுவேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்டர் எல்லாம் சொல்றான். So they revealed all the things to him. போகும் பொழுது On his way back, என்ன செய்யறான்னா, see what he does. 2 நரிகளை பிடித்து அதனுடைய வால்ல பந்தத்தை கட்டி அந்த விளைந்திருக்கிற வயல்ல அனுப்பிட்டான். He took the foxes, he put the fire on it and sent over அது the field. எல்லாவற்றையும் அழித்து போட்டது. And it destroyed அது everything. ஓடுற இடம்லாம் ஏரியும் எல்லாம் அழிந்து போனது. So naturally it destroyed everything. இப்ப அந்த பெலிஸ்திய பெண்ணுடைய காரியத்தை பாருங்க. Then the Philistines அவன் said, கோச்சிட்டு போயிட்டான்ல, now he is திரும்ப angry. வருவான் காத்துக்கிட்டு இல்ல பாருங்க. And they did not wait. திரும்ப வருவான்னு சொல்லிட்டு என்ன செய்யல, காத்துக்கிட்டு இல்ல. They did not wait for him. ஆனா அவன் திரும்ப வந்தான். But he came back. அதுக்குள்ள வேற ஒருத்தன், இதுதான் பெலிஸ்தியாவி. So this is the spirit of Philistine. இதுதான் பெலிஸ்தியாவி. This is the spirit of Philistine. விவாகம் முடிச்சாச்சு, The marriage அவன் got கண்டிப்பா over. திரும்ப வருவான் Definitely he'll come back. அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கணும். They did not wait like that. அது அவளிடத்துல இல்ல. But she did not have அதான் that wait. அப்பவே சொன்னாங்கல்ல, பெற்றோர் சொன்னாங்கல்ல, வேண்டாண்டான்னு சொன்னாங்கல்ல. Parents counsel, they said don't take that கேட்டு for இருந்தா him. நல்லா இருந்திருக்கும். If he would have listened, he would be in a good state now. இவர் சொன்ன, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், But he said, no, she pleases me அவளையே well. எனக்கு கொல்ல வேண்டும். Please get her போ married போய் to me. சாவு போ. That's it, this is your fate. இப்ப இன்னொருத்தன் என்ன பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், அதுவும் உன் ஃப்ரெண்டா. Now your own companion has taken her.
போச்சு. That's it. அப்பவே சொன்னாங்க அவ வேண்டாம்ப்பா, Parents அவ advised பெலிஸ்திய பொண்ணு, that she is a Philistine நமக்கு woman. அவளுக்கும் சம்பந்தம் There கிடையாது, is no relation நம்முடைய between us. தேவனை அறியாத பொண்ணு, She doesn't know our விருத்த God. சேதனை இல்லாத சந்ததி அது, They are an அங்க uncircumcised. போக கூடாதுன்னு சொன்னாங்க. They said, please don't go. மாப்பிள்ளை கேட்கல. But he did not heed. சரி, அடுத்த காரியம் என்னன்னா, இப்பொழுது அந்த பெலிஸ்தருடைய விளைந்த வயநிலம் எல்லாம் எரிந்து போனது. So all the fields were destroyed. பிறகு சிம்சோனை பிடிக்க வராங்க. Again they came. அந்த சம்பவம்லாம் படிக்கும் பொழுது நன்றாக தெரியும். We all are familiar with it. சிம்சோனுடைய காரியங்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது அது நல்லா விளங்கும். So as we read, we can easily understand. முக்கியமான காரியத்தை மாத்திரம் சொல்ல வாஞ்சிக்கிறேன். I would like to quote only the important things. சரி, இப்படி போயிட்டு இருக்கு சிம்சோனுடைய வாழ்க்கை. So this is how Samson's life was going on. அடுத்ததாக Next. அவன் என்ன செய்கிறான் என்பதை நன்றாய் கவனிங்கள். Let's see what he does. எவ்வளவு பெரிய அழைப்பு தரிசனம் அவனை குறித்து தேவன் வைத்திருந்தார். So he had a greater calling. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன், But that man, அவன் தேவனுடைய கட்டளை பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் பிரதிஷ்டைகளை எல்லாம் உடைத்து கொண்டு வருகிறான். he did not obey to the oaths of the Lord, but he compromised every consecration. இப்பொழுது எங்கே போகிறான் என்கிறதை கவனிங்கள். Let's see where he heads now. 16ஆம் அதிகாரம் முதல் வசனம். 16:1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். Now Samson went to Gaza and saw a harlot there and went into her. எங்க போயிட்டான்? Where he went? ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். He saw a prostitute there and went into her. இஸ்ரவேலின் நியாயாதிபதி, He is a judge of Israel, இப்பொழுது ஒரு வேசியின் வீட்டிலே கிடக்கிறான். is now entering and is in the house of a harlot. எவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க. How pathetic situation it is. வேதத்துல ஒரு சம்பவம் அதிகமாய் பிடிக்கும். So I love this passage in the Bible. யோபுவின் புத்தகம் The book of Job, 31ஆம் அதிகாரம். chapter 31. கண்டிப்பா இதெல்லாம் எல்லா சபையிலையும் பிரசங்கிக்கணும். So I would say every church should preach this. எல்லா இடத்திலேயும் இதை சொல்லணும். Everywhere this has to be said. யோபுவின் புத்தகம் குறித்து வைத்து கொள்ளுங்கள். யோபுவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாம். Kindly make a note of it. Job 31:9-11. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி, யோபு சொல்லுகிறார், என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால், அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால், அப்பொழுது என் மனைவி வேறு ஒருவனுக்கு மாவரைப்பாளாக. போதும். If my heart has been enticed by a woman, or if I have loved that என்ன man, மாதிரி வார்த்தைங்க அது? see what he says. மறுபடியும் வாசிக்கலாம். என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி, யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால், அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால், அப்பொழுது என் மனைவி சொல்றாரு, அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக. வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக. Then let my wife grind for another. சுருக்கமா In short, நம்ம லாங்குவேஜ்ல சொல்ல போனா, in our own slang, நீ அடுத்தவன் பொண்டாட்டிய பார்த்தா உன் பொண்டாட்டி வேற ஒருத்தனுக்கு மாவரைப்பா. if you love others' wife, then your wife will serve the other. அல்லேலூயா. Hallelujah. யோபு சொல்றாரு, நான் அப்படியெல்லாம் வாழலன்னு சொல்ல வராரு. Job is trying to say அப்படிலாம் that இல்லைன்னு சொல்ல வராரு. he is trying to say that I was not like this. ஆக என்ன விளங்கி கொள்ளணும்? So what you will have to understand, நீ மற்றவனுடைய மனைவிய பார்த்தா, if you look at another's உன் wife, மனைவிய மத்தவன் பாப்பான். definitely அது others will have a look at அப்படித்தான் your wife. நடக்கும். That is how it will happen. அல்லேலூயா. Hallelujah. ஆமா, ரொம்ப தெளிவா யோபு இந்த காரியத்தை சொல்ல வருகிறார். Clearly Job says this. நாங்க சில நேரங்கள்ல
இந்த டிராஃபிக்கில் வந்து பைக்கு நிற்கும். So in traffic, we used to stand, இந்த wait. வசனம்லாம் நம்மளுக்கு ஓடும்போது நம்ம தலையில் கொஞ்சம் வேலை செய்யும். So all this will start working in our mind, these verses. முன்னாடி ஒருத்தன் கணவன் மனைவியோடு இருப்பான். So husband and wife will be there at front. பின்னாடி ஒருத்தன் கணவன் மனைவியோடு இருப்பான். Again there is a couple behind. இவன் இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பான். From here he used to look at the other's wife. இவனுக்கு பின்னாடி ஒருத்தன் கணவன் மனைவியா உட்கார்ந்து இருப்பான். The other couple who are behind them, அவன் இவன் பொண்டாட்டியே பார்த்துக்கிட்டு இருப்பான். that man will have a look at his wife. நான் யோசிப்பேன், யோபு எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போயிருக்கிறார். And I used to think how Job said it correctly. நிறைய கேவலமான சம்பவம் நடந்திருக்கு, அதெல்லாம் சொல்ல விரும்பல. Such many things have happened, I don't like to say it in detail. மறுபடியும் வாசிங்க. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி, என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி, அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால், அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால், அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாலாக இத சொல்லிட்டு அடுத்த வசனத்தை கவனிங்க. வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக, அது தோஷம், அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே, அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமம். For that would be wickedness, yes, it would be iniquity deserving of judgment. இந்த மாதிரி செயல் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமம். Such things deserves a judgment. நான் இப்படி செஞ்ச நான் நியாயாதிபதி என்னை விசாரிப்பானே அப்படின்னு சொல்ல வராரு. He says if I would have done like this, the judge would have inquired. அப்படி ஆனாது தவறான காரியம். Which means it is wrong. நியாயாதிபதி விசாரிப்பான். The judge will inquire me. இப்படி விசாரிக்க வேண்டிய நியாயாதிபதியே எங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான்? வேசி வீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். But such a judge is now in the house of our Lord. எவ்வளவு கேவலம் பாரு. How pathetic it is. நீ விசாரிக்க வேண்டியவையா? You should judge others. இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அதை விசாரிக்க வேண்டிய விசேஷித்த ஒரு அழைப்பு உனக்கு உண்டு. You should judge others. இப்படி விசாரிக்க வேண்டிய நீயே அங்க போய் என்ன செய்ற? விழுந்து கிடக்குற. But now you are in the house of our Lord. காரியம் யோசிச்சு பாரு. இல்ல? So we cannot even think about it. இது சிம்சன் செஞ்சது எவ்வளவு பெரிய பாவம் பாரு. How much greater sin has he committed? பாவி, நீ விசாரிக்க வேண்டியவன் நீயே போய் அங்க விழுந்து கிடக்குற. You are in a place to judge others, but நீயே now போய் where விழுந்து are you? கிடக்குற. You are in the place of our Lord. உன்னுடைய அழைப்பு என்ன? What is your calling? உன்னுடைய பிறப்பு என்ன? How you were உன்னுடைய born? அபிஷேகம் என்ன? What is your anointing? உன்னுடைய பிரதிஷ்டை என்ன? What is your consecration? எல்லாவற்றையும் இழந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். But you leave everything behind and now in the house of our இன்றைக்கு Lord. இப்படிப்பட்ட அழைப்பு பெற்றவர்கள் கூட விழுந்து கிறிஸ்தவத்திற்கு ஒரு அவமானத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார். So we see many people who has got this greater calling has fell down in the same way. பெரிய பெரிய ஆள்லாம் விழறான். Many people fall. ஜாக்கிரதையா இருக்கணும். We have to be very careful. ஜாக்கிரதையா இருக்கணும். Very careful. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சரி, இங்க போய்ட்டானா? So he went into the place of our Lord. அடுத்தது எங்க போறான் பாருங்க. Next what he goes? Where he goes? வாசிக்கலாம். 16:4 வாசிங்க. 16:4. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமா இருந்தான். அவ்வளவுதான், அடுத்த சிநேகம். So the next friendship. நல்லா கவனிங்க. Listen. ஒன்றிலே சாதாரண காரியம்தான் என்று கர்த்தரை விட்டு விலகினால் விலகி 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 ஒன்றும் இல்லாமல் நாசமாய் போவார். If you go astray in one thing, then you will be habitual to it. எந்த விதத்திலும் எந்த காரியத்திலையும் கர்த்தரை விட்டு விலக கூடாது. At no point don't depart. இவன் பாருங்க விலகி விலகி எங்க போயிட்டு இருக்கிறான். So he was led astray and now where he is? தெலிலால் வீட்டுக்கு போறான். To a woman named Delilah. தெலிலால் வீட்டுக்கு போயிட்டான். A woman named Delilah. இப்ப ஃபுல்லா அங்கதான் இருக்கிறார். Now all time he is there. சிம்சன் எங்க இருக்கிறாருங்க? If someone asks where is நியாயாதிபதி எங்கங்க இருக்கிறாரு? Where is the judge? தெலிலால் வீட்ல கிடக்குறாரு. He is in the house of Delilah. நிலைமை அப்படி போயிடுச்சு. So this is his position now, his status. சரி,
இப்போ தெலீலாள் வீட்டிலே சிம்சோன் இருக்கிறான் என்று அறிந்த பெலிஸ்தியர்கள் தெலீலாள் இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், உனக்கு 1100 வெள்ளியை தருகிறோம், அவனுடைய பலன் எதிலே இருக்கிறது என்று எனக்கு கேட்டு சொல்லு அப்படின்னு அவளை கேட்கிறான். The lords of Philistines came up to her and said, how can we overcome? Ask him where his greatest strength lies, so that we'll give you 1100 silver. அவளும் ஒத்துக்கிறான். And she is accepting this என்ன offer. நடக்குது? What happens next? 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Verse 7. அதற்கு சிம்சோன் உலராத பச்சையான 7 அகனி நார் கயிறுகளினாலே அவளும் இதேதான், Same, the அப்படியே same. பேசி ஈசி அப்படியே முகத்தெல்லாம் தூக்கி வச்சு இச்சு கேக்குறா, She enticed, she is உன் பலம் asking, எதுல இருக்கு? where is your greatest strength? அப்ப இவர் என்ன சொல்லுகிறார்ன்றத கவனிங்க. அதற்கு சிம்சோன் ஆ, உலராத பச்சையான 7 அகனி நார் கயிறுகளினாலே என்னை கட்டினால் ஆ. நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். இப்போ இவர் சொல்லுகிறார், Now he says என்ன இப்படி கயிறுல கட்டினா நான் பலட்சியம் ஆயிடுவேன். that if they bind me like this, I அதே will போல become அவரை கட்டினாங்க, weak. The same ஆனா happened, எல்லாவற்றையும் அறுத்து கொண்டு அவர் போயிட்டாரு. and he came away from it. மறுபடியும் என்ன நடக்குது? For the second time, 11ல இருந்து 13 வரைக்கும் வாசிக்கலாம். from verse 11 to 13. அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளினால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். அப்பொழுது தெலீலாள் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலைப் போல அறுத்து போட்டான். பின்பு தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், நீ என் தலைமுடியின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னி விட்டால் ஆகும் என்றான். உடம்பு கட்ட சொன்னாரா? So he said to bind his இப்ப body. தலைக்கு வந்துட்டாரு. Now almost he came to the head. பிரதிஷ்டை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு போறாரு. He is coming near to break his third vow. இதுல முக்கியமான காரியம் என்னன்னா, So what is to be noted? நீங்க 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது நானே சொல்லுகிறேன். In verse 10, I would say, அப்பொழுது தெலீலாள் சிம்சோனை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். then Delilah said to Samson, look, you have mocked me and told me lies. 13ஆம் வசனம், Verse 13, தெலீலாள் சிம்சோனை பார்த்து, Delilah said to Samson, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். until now you have mocked me and இப்ப told me lies. சிம்சோன் என்னவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, Now what? Samson பொய் started, சொல்லவும் ஆரம்பிச்சிட்டார். he started to say இஸ்ரவேலின் lies. நியாயாதிபதி இப்ப என்ன செய்யறாரு? பொய்யும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். Judge of Israel has started saying lies. இரண்டாவது முறையும் அதே போல கட்டினாங்க, வந்தாங்க, பித்து போட்டு கொண்டு போயிட்டார். Second time he was bound, but he escaped. அடுத்த முறை 16, 17 வாசிக்கலாம். 16, 17. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். சொல்லிட்டாரா? He told her all his heart. அறிவு கெட்டவனே, You fool. ஏற்கனவே ஒருத்தி இப்படிதானே பண்ணி உன் மேட்ர கறந்தா. In the same way you were deceived once by a Philistine woman. இப்பவும் ஒருத்தி வந்து என்ன செய்யறாளாம்? Again a woman comes. அவனை தினம் தினம் வார்த்தைகளினால் நெருக்கி அலட்டி கொண்டிருந்தபடியால் She pestered him daily with the words and டெய்லி trust him. கேட்டுட்டு இருப்பான் நினைக்கிறேன். Daily வரும்போதெல்லாம் she has உன் பலம் எதுல இருக்கு? Where your உன் strength அக்கவுண்ட் lies? எங்க இருக்குது? Where your account lies? உன் ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குது? Where is your இப்படியே property? கேட்டுட்டு இருப்பான் நினைக்கிறேன். I think should have pestered him daily like this. பார்த்தான் ஒரு நாள் உளறிட்டான்.
At one point of time, he felt bad. ஏற்கனவே அவஸ்தைப்பட்டமே, Already we ஏற்கனவே suffered. அடி வாங்கினமே, Already we were struck. ஏற்கனவே நம்பி ஏமாந்தமே, Already we இந்த முறையாவது ஜாக்கிரதையா இருக்கலாம் அப்படின்னு இல்ல பாருங்க. See, he was not careful. உளறிட்டாரா? He expressed all his heart to her. சில காரியங்கள் என்ன சொல்றாங்கன்னா, சரி நான் சொல்ல விரும்பல, அப்ப சகோதரிங்க கோச்சிக்கிங்க. So I wouldn't like to. மேட்டரை கறக்கறதுல கில்லாடிங்க. So women are experts in getting things. ஆமா, ஏதாவது ஒன்று வாங்கணும்னு பாருங்களேன், மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டாலும்னா சரியா போச்சு. So if they are sad for some time, that's it. ஆமா, அது வாங்கிடும். Somehow they'll get அது the matter. அதுங்களுக்கே உள்ள ஒரு தனி வரம். That is their special quality, ஆமா, gift. எது ஒன்று மூஞ்ச தூக்கி வச்சுன்னு வாங்கிடும். So they'll become sad, they'll get the matters. சூழ்நிலை என்ன அதெல்லாம் என் கவலை இல்லை, எனக்கு இது வேணும், அவ்வளோதான். They don't worry about the situation. If they want, they'll get it. அப்படிலாம் இருக்கக்கூடாது. It is not the right way. அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. A child of God should not be like this. ஆக இங்க தெளிலால் அப்படியே அவங்கிட்ட இருக்கிற எல்லா மேட்டரையும் கறந்துட்டான். Delilah took everything from him. அவனும் முதல்ல இங்க கட்டுனா, And he said, இங்க bind my body. கட்டுனா, Then he said, இப்ப bind her. சரிச்சிட்டான். And now he said, shave me off. கொஞ்சம் கொஞ்சமா முழுகுறாரு. Step by step, step by step. கொஞ்சம் கொஞ்சமா முழுகி ஆளு மேட்டரை சொல்லிட்டார். And now he's completely drowned. வாசிங்க 19. Verse 19. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமுடியின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். முடிஞ்சது கதை. That's it. She began to torment him. அப்புறம் கொண்டு போனாங்க. Then they took him. அவருடைய கண்ணை தோண்டினார்கள். They put out his eyes. எல்லாம் நடக்குது. Everything happened. கடைசியில அந்த அரண்மனையில அந்த 2 தூண்கள் நடுவிலே அவர் நிறுத்தப்பட்டு கடைசியில ஒரு ஜெபம் பண்ணார். So he was made to stand. ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு விஷயம் என்ன செய்யுங்க, பலப்படுத்துங்க. He prayed, Lord, remember me this one time. அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெலிஸ்தரோடு என் ஜீவன் மடிய கடவுதுன்னு சொல்லி தூணை இழுத்தார். 3000 பேரை கொன்னார். He said, let me die with the Philistines. 3,000 along with him were dead. அநேகர் சிம்சோன் கொன்ற 30 பேரை குறித்து பேசுவார்கள். Many people would speak about those 30 people Samson killed. 100,000 பேரை கொண்ட ஒரு விசேஷித்த காரியம் அவனுக்கு இருக்கு. About 100,000 he has killed. He has that specialty. 3000 பேரை கொன்ற ஒரு விசேஷம் இருக்கு. He has killed 3,000 people at once. ஆனாலும் But இவனுடைய வாழ்க்கையிலே விசேஷமானது தேவனுடைய அபிஷேகமும் தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த கட்டளையும் தான் முக்கியமானது. But much more special in his life is the anointing நீ that he has got என்ன from God. சாதிச்சங்கிறது முக்கியம் கிடையாது. It doesn't matter நீ what you did. தேவனுக்கென்று எப்படி வாழ்ந்தாய் என்பதுதான் முக்கியம். But it is important how you lead your life for God. அல்லேலூயா. Hallelujah. நீ என்ன சாதிச்சங்கிறது முக்கியம் கிடையாது. Your achievements doesn't. நீ தேவனுக்காக எப்படி வாழ்ந்தாய், But what எப்படிப்பட்ட life you lived. பரிசுத்தத்துல இருந்த, How எப்படிப்பட்ட holy you were. பிரதிஷ்டையில இருந்த, What consecration எப்படி அவருடைய dedication வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த, How you obeyed his word. இதுதான் முக்கியம். This is important. நான் இதை சாதிச்சேன் அதை சாதிச்சேன்ல. It is not that I achieved this, I achieved that. No. எனக்கு தெரிந்த ஒருவர் அப்பாலஜெட்டிக் மினிஸ்ட்ரி செய்கிறவர், உலகத்தில் மிக பிரசித்தி பெற்றவர். So a famous person whom I knew, he is very famous. He does this apologetic ministry. இன்னைக்கு அவர் செஞ்ச அப்போலஜெட்டிக்ஸ் மினிஸ்ட்ரியை காட்டலாம் அவர் விழுந்து போன காரியம் தான் எல்லாருக்குமே தெரிய வருது. But more than his ministry, people speak about how he ஜீவியம் fell தான் down. முக்கியம். என்ன சாதிச்சங்கிறதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. Your achievements doesn't matter, but how you lead your life for God. கடவுளே இல்லாதவங்க கூட நிறைய சாதிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். Even a Gentile can do that. ஆனா என்ன சாதிச்சோம், But how you live your life for God? அது மேட்டர் இல்ல. No. எப்படி வாழ்ந்தோம், How you live your life for God? தேவனுக்காக எப்படி வாழ்ந்தோம், How you led your life for God? என்ன செஞ்சோம், What you did for எப்படி God? கீழ்ப்படிந்தோம், How you obeyed for எப்படி God? பரிசுத்தமா இருந்தோம், How you were holy to எப்படி God? அவருடைய வார்த்தையை உட்கொண்டு அதன்படி நடந்தோங்கிறது தான் It முக்கியம். is important how you consume the word of God and behaved accordingly. அல்லேலூயா. Hallelujah. சரி, இந்த சிம்சோன் இப்பொழுது நசரேயனுடைய 3வது பிரதிஷ்டையும்
உடைத்தான். The third dedication, the consecration, he broke. சவரகன் கத்தி அவனுடைய தலையின் மேல் படலாகாது. No razor should come upon his head. இப்ப அவனுடைய தலையில சவரகன் கத்தியும் பட்டுடுச்சு. And now the razor touched his head. அவன் முடிய வளர்க்கணும். And ஆனா இங்கே ரகசியத்தை வெளிப்படுத்தி மொட்டையடிக்கப்பட்டான். but he explained everything and completely he was shaved off. இப்போ இவன் இழந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. Let's see what he lost. என்னென்ன இழந்தாங்கிறத பாருங்க. I'll tell you what he lost. 19வது வசனத்தை வாசிக்கலாம். Verse 19. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமுடியின் 7 ஜடைகளையும் சிரைப்பித்து போதும். She called for a man and had him shave off the 7 locks of his head. ஃபுல்லா தலைமுடி சிரைக்கப்பட்டாயிற்று. So his hair was completely shaved off. எதை இழந்தான்? What he lost? நசரேய விரதத்தை இழந்தான். He lost his consecration of the Nazarite vow. தேவனுடைய கட்டளையை இழந்தான். He lost the commandment of God. கீழ்ப்படியாமல் போனான். He disobeyed. ஆக அவனுடைய நசரேய விரதம் என்கிற பிரதிஷ்டை உடைந்தது. So there that consecration of Nazareth was broken. தொடர்ந்து வாசிக்கலாம். Kindly continue to read further. அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. இரண்டாவது லாஸ் இழப்பு என்னவென்றால் The second loss, பலன் அவனை விட்டு போயிற்று. he lost his strength. மூன்றாவது The third loss, 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். verse 21. பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி போதும். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவனுடைய கண்களை பிடுங்கினார்கள். Philistines took him and put out. தரிசனம் போயிற்று. He lost his vision. தொடர்ந்து கீழே வாசிக்கலாம். அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு என்னது? Bound him with 2 வெண்கல விலங்கை போட்டார்கள். They bound him with bronze fetters. சிறைச்சாலையிலே வைத்தார்கள். And he became a grinder in the prison. என்ன போயிடுச்சு? What he lost? சுதந்திரம் போயிடுச்சு. He lost his freedom. விடுதலையா சுற்றி திரிந்தவன் He was free. இப்பொழுது வெண்கல விலங்கு போட்டு சிறையிலே கிடக்கிறான். Is now constrained in a prison with bronze. விடுதலை போயிற்று. He lost his freedom. கீழே வாசிக்கலாம். அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இப்போ அவர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? What is he doing now? மாவரைத்து கொண்டிருக்கிறார். He became grinder in the prison. இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாய் கர்த்தர் உன்னை நிறுத்தினார். God made you judge நீ over அவருடைய Israel. கற்பனைக்கு கீழ்ப்படியல, கட்டளைக்கு கீழ்ப்படியல. You did not obey to his statutes. இப்பொழுது மாவரைத்து கொண்டிருக்கிறாய். And now you're grinding. உன்னுடைய ஊழியம் போச்சு. He lost his ministry. உன்னுடைய ஊழியம் போச்சு. He lost his ministry. அடுத்தது Next, வாசிக்கலாம். 26ஆம் வசனம். verse 26. சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டவனோடே வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். எங்க இப்ப என்ன நடக்குது? Now what happens? கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டா. To the lad who held him by hand. இப்ப நீங்க வாசிங்க 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 13:25. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவிலுள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தின ஒரு மனுஷன். He was led by the Spirit of the Lord. இப்பொழுது யார் நடத்துறா? Now who is leading him? ஒரு சின்ன பையன் நடத்துறான். A young lad is leading him. நடத்திப்பு போயிடுச்சு. So the guidance, that leading left him. ஆவியானவர் நடத்தினாரு. இப்போ ஒரு சின்ன பையன் நடத்திட்டு இருக்கிறான். Initially the Spirit of the Lord led him. என்ன போச்சு? But now what happens? நடத்திப்பு போய்விட்டது. He lost the leading and guidance. ஆவியானவருடைய நடத்திப்பு போச்சு. He lost the leading and spirit of the Lord. அடுத்தது Next, 30வது வசனம்.
Verse 30. என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி ஆ, பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். இப்போ ஜீவனும் போச்சு. Now he lost his life. என்ன ஒரு பரிதாபமான நிலைமை அல்ல? How pity it is. என்னென்ன போச்சு? What he lost? நசரேய விரதம் போயிற்று, He lost his consecration of the Nazareth. அவனுடைய பலன் போயிற்று, He lost his strength. அவனுடைய தரிசனம் போயிற்று, He lost his vision. அவனுடைய விடுதலை போயிற்று, He lost his freedom. அவனுடைய ஊழியம் போயிற்று, He lost his ministry. அவனுடைய நடத்திப்பு போயிற்று, He lost the leading and guidance of the அவனுடைய Holy Spirit. ஜீவன் போயிற்று. And at last he lost. முடிஞ்சது கதை. That's at the end. எவ்வளவு ஒரு பரிதாபம் பாரு. How pity. மறுபடியும் சொல்றேன், Again I'm saying, நம்ம என்ன சாதிக்கிறோங்கிறதெல்லாம் மேட்டர் இல்ல. it is not important what you achieve, கிறிஸ்துவுக்காக எப்படி சாட்சியா வாழ்கிறோம்ங்கிறதான் மேட்டர். but what is the life you live for God is important. 1000 பேரை கொன்றேன், 3000 பேரை கொன்றேன், அதெல்லாம் இருக்கட்டும்பா. I have killed 1,000 and 3,000, let it be. உன் ஜீவியம் அநேகருக்கு முன்மாதிரியா இல்லையே. But your life is not an example to others. உன்னுடைய பரிசுத்தம் அநேகருக்கு முன்மாதிரியா இல்லையே. Your holiness is not an example to உன்னுடைய others. பிரதிஷ்டை முன்மாதிரியா இல்லையே. Your dedication, your consecration is not important to others. ஆக நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தால் சந்தோஷம்தான். If Lord led greater ஆனா things to you, பிரதானமானது but the greater thing is that அவருக்காக அவருடைய வசனத்தின்படி ஜீவிப்பதுதான். is to live a life to him accordingly to his word. அல்லேலூயா. Hallelujah. நான் இது வாங்கினேன், அது வாங்கினேன், கார் வாங்கினேன், பங்களா வாங்கினேன், ஏரோப்ளேன் வாங்கினேன், இங்கே போனேன், அங்கே வந்த செத்தங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. It is not important what you have achieved in your life. இவர் ஒரு பரிசுத்தமான மனுஷன். So he is a holy man of God. இவர் ஒரு தாழ்மையான மனுஷன். He is a humble man of God. இவர் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர். So he is the one who obeys to the word of the Lord. இதுதான் முக்கியம். This is important. ஆக தேவன் விரும்புகிறதற்கு நாம் ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்போம். So what Lord loves, we have to சிம்சோன் prioritize it. விழுந்து போனது நமக்கு ஒரு திருஷ்டாந்தம். How Samson fell down is an example to us. அதெல்லாம் பார்க்கணும். We have to look at it. பார்த்து நீ ஜாக்கிரதையா இரு, And we have to correct our own நீ self. ஜாக்கிரதையா இரு. So we have to correct our own self. ஆக அந்த காலை வேளையிலே In this morning time, தேவனுக்கேற்ற ஒரு ஜீவியம் நமக்குள் காணப்பட நம்மை ஒப்புக்கொடு. let us surrender and live a life according to God. நாம் ஜெபிக்கலாம். Let's pray. அப்பா, மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த இந்த காரியங்களுக்காக மக்கு ஸ்தோத்திரம். கேட்ட இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே பதித்து உமக்கேற்ற ஒரு பரிசுத்த ஜீவியம், உமக்கேற்ற ஒரு உண்மையுள்ள ஜீவியம், நம்முடைய வசனத்தின்படி நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சபையாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். காணொளி மூலமாக யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்தும் எந்த விதத்திலேயும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்த காரியத்திலேயும் வீழ்ந்து போகாதபடிக்கு உமது கிருபை தாங்கி நடத்த ஜெபிக்கிறோம். அது நாம மகிமைப்படட்டும். இந்த சத்தியத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். மது நாம மகிமைப்படட்டும். மது கரத்திலே ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும்
சமாதானமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். லேலூயா, லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கூட இருந்து நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம்.